19/4/2024 எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டு போட போகிறோம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு ஓட்டு போடுங்க. இந்த 19க்கும் 2019க்கும் சம்மந்தம் இருக்குது. 2019 நரேந்திர மோடி மறுபடியும் பிரதான மந்திரி ஆக மாட்டார், பிஜேபி கவர்மெண்ட் வராதுன்னு நிறைய பேர் நினச்சாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. பிஜேபிக்கு செகண்ட் டைம் சான்ஸ் வராது. ஆனால் அது நமக்கு கடவுள் கொடுத்த வரம். அந்த ராமர், அயோத்திய ராமர், நான் மறுபடியும் திரும்பி வரப்போகிறேன். அப்போது என்னோட 140 கோடி மக்களும் உயிரோடு இருக்கணுன்ற முடிவு எடுத்தனால மறுபடியும் விஸ்வகுரு நரேந்திர மோடியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினார். அது நமக்கு நிஜமாகவே கடவுள் கொடுத்த வரும். ஏன் சொல்கிறேன்னா, 2019 அவர் பதவி ஏற்ற ஒரே ஒரு 6 மாதத்தில் 2019 டிசம்பர் லாஸ்ட், 2020 ஸ்டார்டிங்லேயே கொரோனா அட்டாக் ஆகிடுச்சு. எல்லாரும் பயந்தோம், எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், இத்தனை பேர் இருக்கோம், தொற்று பரவிட்டுருக்கு தீவிரமாக. ஆனால் ஒருத்தராக நின்று தைரியமாக முடிவெடுத்து நம்மளாலையும் வேக்சின் தயாரிக்க முடியும். வேக்சினை தயாரித்து நம்ம ஜனத்துக்கு கொடுத்தது இல்லாமல் 160 நாட்டுக்கு கொடுத்தாரு. நினச்சி பாருங்கள். அதுவே நரேந்திர மோடி இல்லாமல், பிஜேபி இல்லாமல், இப்போ இருக்கிற INDIA அலைன்ஸில் இருக்கிற பார்ட்டி ரூலிங்கில் இருந்தால் கையை கட்டிட்டு ஏதோ ஒரு தேசத்தில் வேக்சின் தயாரிப்பாங்க. அதை வாங்கிட்டு அதில் 1,00,000 கோடி ஊழலை பண்ணிட்டு இருக்கலான்னு நினச்சிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டாங்களா? அப்போது அவங்க இன்னொரு நாட்டிலேருந்து வேக்சின் தயாரிச்சுட்டு கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம சும்மா இருந்தால் இப்போ 140 இல்லை, அட்லீஸ்ட் 70 கோடி காலி ஆகிட்டுருக்கும். அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண ஒரே ஒரு ஆள் விஸ்வகுரு நரேந்திர மோடி, வேறு யாரும் இல்லை. இவங்களால் பண்ண முடியாது, ஆட்சி பண்ண முடியாது, நம்ம வளர்ச்சியை தடுத்துருவாங்க. இந்தியா நம்பர் 1 வரணும்னா அது ஒரே ஒரு ஆளை பிஜேபியால் மட்டும்தான் முடியும், நரேந்திர மோடியால் மட்டும்தான் முடியும். இதை மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டிங் பூத்தில் போய் தாமரைக்கும் மாம்பழத்துக்கும் குக்கர் சின்னத்துக்கும் NDA அலைன்ஸில் இருக்கிற பார்ட்டி சிம்பிளுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க ப்ளீஸ்.